ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம புள்ளி சீரிஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தா நல்லா புரியும். ஒரு வேளை இது பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை விட இம்பார்ட்டன்ட், இப்போ நான் ஒரு புள்ளி கான்செப்டில் ஒரு சின்ன கான்செப்டோட ஃபார்முலா நான் எழுத போகிறேன். அந்த பேசிஸும் தட் இஸ் நான் இனிஷியல் ஃப்ரேம் இனிஷியல் ஃப்ரேமுங்கிற டீட்டெயிலிங் புரிஞ்சால் மட்டும்தான் இது புரிய முடியும். இது ஜே மெயின்ஸோட கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதோட வீடியோவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ இப்போது என்ன பேசிக் அப்படின்னா, புள்ளி மேலே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெலாசிட்டி ஆஃப் த புள்ளி ஆர் ஆக்சிலரேஷன் ஆஃப் த புள்ளி வாட் எவர் இட் மே பி. இப்போ இந்த பிளாக் ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பிளாக் பின்னு எடுத்துக்கலாம். கிளியர்? எஸ். இப்போ பிளாக் பி கீழே வருது, பிளாக் ஏ மேலே போகுது. ஸோ இதுதான் கண்டிஷன், கிவன் டேட்டான்னு எடுத்துப்போம். ஆக்சிலரேஷன் ஆஃப் பி. ஸோ இது ஆக்சிலரேஷன் ஆஃப் ஏ. கிளியர்? ஸோ இந்த பி எவ்வளோ ஆக்சிலரேஷனில் கீழே இறங்குதோ அவ்வளோ ஆக்சிலரேஷனில் தான் ஏ மேலே போகும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு புள்ளி கான்செப்டில் மட்டும்தான். பட் இங்கே அப்படி இல்லை. இந்த வீடியோவோட கான்செப்ட் தான் நான் சொன்னேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ புள்ளி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது விபின்னு எடுத்தனால எல்லாமே ஆக்சிலரேஷன் எடுத்துப்போம், இது ஏபின்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ புள்ளி மேலே போயிட்டு இருக்கு, கீழே போயிட்டு இருந்தா என்ன, மேலே போயிட்டு இருந்தா என்னங்கிறத ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஸோ ஆக்சிலரேஷன் ஆஃப் த புள்ளி இஸ் ஈக்குவல் டு ஆக்சிலரேஷன் ஆஃப் த பிளாக் plus acceleration of the block B by 2. ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னா அந்த வீடியோவில் நான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். நம்மளோட சேனலில் பழைய வீடியோவை போட்டிருக்கோம். இப்போ புள்ளி மேலே போகுதா, ஒருவேளை நீங்கள் அதை ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சிஸ்டமில் எதெல்லாம் மேலே போகுதோ அதை நீங்கள் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும், எது கீழே வருதோ அதை மைனஸாக எடுத்துக்கணும். வெரி சிம்பிள். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு நான் எழுதுறேன் பாருங்கள். புள்ளி மேலே போகிறத நான் பாசிட்டிவாக எடுத்துட்டேன். அப்போ ஆக்சிலரேஷன் ஏவோட நான் பாசிட்டிவாக எடுக்கிறேன். பிளஸ் ஆஃப் பி கீழே போகிறாங்க, அதனால நான் மைனஸ் எடுக்கிறேன். ஈஸி பை 2. தட்ஸ் ஆல். ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், சம்மேஷன் ஏ டாட் டி இஸ் ஈக்குவல் டு 0. டென்ஷனுக்கும் ஆக்சிலரேஷனுக்கும் உள்ள ஆங்கிள் வச்சு தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ப்ராப்ளம் பார்த்தோம். இப்போ இந்த ஃபார்முலா இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக ரொம்ப அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளமோட ப்ராக்டிஸும் இதில் நம்ம சால்வ் பண்ணணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் இப்போ ப்ராப்ளம் போகிறேன். இது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட் வீடியோவில் இதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன், இருந்தாலும் இங்கே மறுபடியும் சொல்கிறேன். பிளாக்கு மேலே போகிறாங்க, டென்ஷனும் மேலே போகுது அப்படின்னா ஏ டாட் டி விச் இஸ் ஈக்குவல் டு ஏடி காஸ் தீட்டா, ரெண்டு பேரும் மேலே தான். அப்போ நான் ஏடி காஸ் 0 விச் இஸ் ஈக்குவல் டு ஏடி இன்ட்டு 1. இப்படி ஒரு பிளாக்குக்கும் பிளாக்கு மேலே போனால் காஸ் 0, ஒருவேளை டென்ஷன் மேலே ஆக்ட் ஆகும், பிளாக்கு கீழே வந்தால் அங்கே 180 வந்துடும். ஸோ இதை டீட்டெயிலிங் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தா மட்டும்தான் புரியும். பிகாஸ் சீரிஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். டேரெக்டாக இப்போ சம் போவோம். எஸ், இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்போ நான் ஆக்சிலரேஷன் ஆஃப் த ஏ என்னன்னா, நானாக ஒரு டேட்டா எடுத்துக்கிறேன். ஒருவேளை இந்த ஏங்கிற ரோப்பை நான் கீழே பிடிச்சி இழுக்கிறேன். எவ்வளோ ஆக்சிலரேஷனில் பிடிச்சி இழுக்கிறேன்னா 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சிலரேஷனில் பிடிச்சினா கீழே இழுக்கிறேன். இப்போ இந்த பிளாக் பி எவ்வளோ ஆக்சிலரேஷனில் மேலே போகும் அப்படிங்கிறது கொஸ்டின். கிளியரா? ஸோ நான் இங்கே டென்ஷனோட பிளாட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் இங்கே ஈக்குவேஷன் எழுதுறேன். ரிலாக்ஸாக பாருங்கள். ஸோ இதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. ஓகே, கண்டிப்பாக டென்ஷன் மேலே தான் ஆக்ட் ஆகும் இந்த ரோப்பில். ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே ரோப்பு தான். நீங்கள் இந்த ரோப்பில் என்ன ஆக்ட் ஆகுதோ அதே வேரியபிள் தான் இங்கே இருப்போம். இது ஃபுல்லாக ஒரே ரோப்பு, இது வேறு ரோப். பட் செம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். இது டீனா கண்டிப்பாக இதுவும் டீ தான். தெரியுதா? கிளியர்? எஸ். அந்த ரோப்பு தான் இங்கேயும் போகுது, அப்போ இதுவும் டீ தான். ஸோ இந்த ரெண்டு ரோப் மட்டும் நான் டீட்டெயிலாக இங்கே இப்போ நான் வரைகிறேன் பாருங்கள். இது டீங்கும் போது டெஃபினட்டாக இதுவும் டீ தான். அப்போ இதுக்கு கீழே உள்ளது என்னது? 2t. பக்கா? எஸ். அப்போ இந்த ரோப்பில் ஆக்ட் ஆகிறது என்ன வரும்? 2t. கிளியர்? இப்போ இதே ரோப்பு தான் இங்கே போகுது, அப்போ இதுலேயும் என்ன ஆக்ட் ஆகும்? 2t. ஈஸி. 2t ஆக்ட் ஆனால் இங்கே எவ்வளோ ஆக்ட் ஆகணும்? 4t. தட்ஸ் ஆல் அபவுட் த டென்ஷன் வேரியன்ட். அதை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சார் இந்த ஏங்கிற ரோப்பை பிடிச்சி கீழே எடுத்தா பி மேலே தான் சார் போகணும். ஒருவேளை நீங்கள் தெரியாமல் கீழே போகுதுன்னு எடுத்தாலும் at the end of the answer we come to know either our assumption is right or wrong. கிளியர்? பக்கா? ஈஸி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாஜிக்கல் திங்கிங்கில் பியாக எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு ஆன்சர் பாசிட்டிவில் தான் வரும். இட்ஸ் அ சிம்பிள் லாஜிக், ரைட்? ஸோ ஐ ஆம் கோயிங் டு ஃபைண்ட் த ஆக்சிலரேஷன் ஆஃப் த பி. வெரி ஈஸி. ஸோ ஹியர் ஐ ஹவ் 2 சிஸ்டம். தட் இஸ் ஏங்கிறது ஒரு ஆக்சிலரேஷன், பிங்கிறது ஒரு ஆக்சிலரேஷனில் போகுது.
ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன ஃபார்முலா வச்சு ஒர்க் பண்ண போறேன்னா சமேஷன் ஏ டாட் டி இஸ் ஈக்குவல் டு 0. வெரி கிளியர். ஸோ ஐம் டாக்கிங் அபவுட் திஸ் பாயிண்ட் ஏ, டென்ஷன் மேல் ஆக்ட் ஆகுது, ஆக்சிலரேஷன் கீழ் ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கே தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி ஃபார் திஸ் கேஸ் அலோன். வெரி ஈஸி நோ. ஸோ ஆக்சிலரேஷன் ஆஃப் ஏ பாயிண்ட் எவ்வளோ 2 அண்ட் டாட் டி அதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன் 2t cos t மேல ஆக்சிலரேஷன் கீழே. ஸோ ஐ ஹாவ் டு புட் 180 பிளஸ் ஒரு சிஸ்டமுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தது இங்கே வரேன் 4t மேல ஆக்ட் ஆகுறாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சிஸ்டம்க்கு தான் நம்ம பார்க்கணும். ஈஸியா இருக்குல்ல. 4t மேல ஆக்ட் ஆகுறாங்க, ஆக்சிலரேஷன் ஆஃப் த பீம் மேல. ஸோ t ஆக்சிலரேஷன் சேம் டைரக்ஷன், theta is equal to 0. So 4t, I am going to find the acceleration of b, that is the variable, and what I have to put? Cos 0. Pakka. Cos 0 degree is equal to 0. நான் இந்த ஃபார்முலாவை அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன். கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த டென்ஷன்லாம் நீங்கள் ஈக்குவேஷனில் வந்து டேலி பண்ணிடலாம். காமன் எடுத்தாக்கிட்டு போனால் 0. பேலன்ஸ் என்ன இருக்காங்க பாருங்க, 2 into cos 180 minus 2 plus 4 into cos 01, the remaining variable is AB, is equal to 0. So 4AB is equal to 2, then AB is equal to 2 by 4, which is equal to 1 by 2 is nothing but 0.5 meter per second square. என்னோட ஆன்சர் பாசிட்டிவ்ல வந்திருக்கு. So it indicates the assumption is right. My assumption is right. What I assumed is 100% right. ஒருவேளை நான் கீழே வரதா நினைச்சிருந்தேன், அசியூம் பண்ணியிருந்தா அது இல்லாஜிக்கல். கண்டிப்பா ஏவை பிடிச்சி கீழே இழுக்கும்போது பி எப்படி கீழே வரும், அந்து போனாதான் வரும். அது நடக்கல. ஒருவேளை நான் அப்படி அசியூம் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் நெகட்டிவ்ல வந்திருக்கும். என்னோட ஆன்சர் நெகட்டிவ்ல வந்தா தட் இண்டிகேட்ஸ் மை அசம்ஷன் இஸ் ராங். நான் அசியூம் பண்ண டைரக்ஷன் ஆப்போசிட்ல போறாங்கன்னு அர்த்தம். ஸோ வெரி ஈஸி நோ. ஸோ இந்த சம்ல ஃபார்முலா ஈஸி தான். பக்கத்திலே ஆங்கிள் எழுதிக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒர்க் பண்ண. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. பக்கா. ஸோ இந்த வேரியன்ட் எல்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்டாக போகணும். இந்த டென்ஷன் ஒர்க் பண்ணும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். எப்பயுமே நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இப்போ இந்த ப்ராப்ளமை நீங்கள் பாஸ் பண்ணி கூட ஆன்சர் செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் டேட்டா கொடுத்துட்றேன். ஸோ இந்த மோட்டர் இருக்குல்ல, இங்கே இருக்க மோட்டர், அந்த மோட்டர் வந்துட்டு ஒரு 3 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயரில் வராங்க. ஸோ இந்த பிங்கிற பிளாக் கீழே வந்தால் தான் இந்த மோட்டர் வரும். நீங்கள் இந்த டென்ஷனோட அசம்பிளி பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா இல்லை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணவா? ஓகே, கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். எஸ். ஸோ இந்த மோட்டர் வந்துட்டு 3 மீட்டர் per செகண்ட்ல இங்கிட்டு வராங்க. இப்போ நம்ம வேரியபிள் அசியூம் பண்ணுவோம். டென்ஷன் இது டீன்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அப்படி ஒர்க் பண்ணால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணலாம்னு உங்களுக்கு தோணும். பாருங்களேன், இதுவும் டி, இங்கே 2 ரோப் இருக்கு. அப்போ இது ஒரு t/2 வரும். உங்களுக்கு தெரியும்ல, லாஜிக் தானே. மேலே இருக்கிறது டி சார், கீழே 2 ரோப் இருக்காங்கன்னா இப்போ ஆன்சர் என்ன வரும்? t/2 t/2ன்னு வரும். இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாமே. மேலே உள்ளதை 2tன்னு எடுத்தா இதை tt-ன்னு எடுத்துக்கலாம்ல. கிளியர் கிளியர் கிளியர். ஸோ அப்படி ஒர்க் பண்ணிக்கலாமா? எஸ். அதான் சொன்னேன், உங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு உங்களுக்கு பெட்டர்மெண்ட்டாக அப்படி எடுத்துக்கலாம். இதை 2t நானாக அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த ரோப்பும் கண்டிப்பாக 2t தான், ஏன்னா சிங்கிள் ரோப். அப்புறம் இதில் 2 ரோப் இருக்கிறனால இது டி இது டி. கிளியர் கிளியர். பட் இதே ரோப்பு தான், இதெல்லாம் ஒரே ரோப், இதெல்லாம் ஒரே ரோப். அப்போ இதில் டென்ஷன், அதையும் டென்ஷன், இதுலேயும் டென்ஷன். வெரி கிளியர் வெரி கிளியர். ஸோ நல்லா டீப்பாக அப்சர்வ் பண்ணுங்க. இந்த புள்ளியிலிருந்து 3 டென்ஷன் மேலே போகுது. அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும்? டெஃபினட்டாக 3t இருக்கும். கிளியர். ஸோ மறுபடியும் ஃபார்முலா. இங்கெல்லாம் புள்ளி மூவ் ஆகிறத பற்றி நமக்கு ஒரு இல்லை. we have to find the acceleration of the b alone. சரி, இந்த மோட்டர் இப்படி வந்தால் அந்த ஆக்சிலரேஷன் கீழே தான் வருங்கிறது ஒரு லாஜிக்கல் தாட். அப்படி யோசிக்கணும்னு நீடு இல்லை. at the end of the answer again what I am going to say, you come to know the real direction. either your assumption is right or wrong. பக்கா? எஸ். இப்போ நம்ம ஒர்க் பண்ணலாம். 3t மேலே ab கீழே. ஸோ ஹியர் ஆக்சிலரேஷன் தட் இஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. 2tயும் ஆக்சிலரேஷனும் ஒரே டைரக்ஷன், 2t acceleration. So here theta is equal to 0 degree. I have only 2 system, right? 2 system in the sense 2 variables, 2 characters. One is motor, another one is block. So summation a dot t is equal to 0. இங்க பாருங்க 2t acceleration.
2t ஆக்சிலரேஷன் யாரு 3 cos 0 1 ஒரே ஸ்டெப் தான். இப்பதான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டோம்ல. நெக்ஸ்ட் 3t மேல ஆக்சிலரேஷன் ஆஃப் த b கீழே 3t மேல ஆக்சிலரேஷன் ஆஃப் த b கால்குலேட் பண்ணணும் பக்கா into cos 180 minus 1 is equal to 0. So tt cancel 2 into 3 6 3ab minus 3ab is equal to 0. So ab 3ab is equal to 6, ab is equal to 1 by 2. Sorry, I made a mistake. 6 by 3 is equal to 2 meter per second square. That's all. Only 3 steps. 45 seconds la sum முடிக்கலாம். Definitely முடிக்கலாம். Next problem. So இதை பாஸ் பண்ணி வேணா ஒர்க் பண்ணி பாருங்க. டேட்டா இருக்கு, ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணா நல்ல பிராக்டிஸா இருக்கும். ஸோ 4 மீட்டர் பர் செகண்ட் டென்ஷன் அதே ரோப்பு தான் இங்கே வருது, டென்ஷன் அதே ரோப்பு தான் இங்கே போகுது. சூப்பர்ல. ஒரு கட்டத்துக்கு மேலே இவ்வளோதானா ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தெரியும் பார்க்க, பட் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா வெரி ஈஸி. ஒரு நிமிஷத்துக்குள்ள கண்டிப்பாக சம் முடிக்க முடியும். ஸோ இப்போ இந்த புள்ளி மேலே எத்தனை டென்ஷன் ஆக்ட் ஆகுது? டி டி டி. அப்போ இது 3t. வெரி கிளியர். ஸோ இங்கே 3t மேலே சார் இதை பிடிச்சி கீழே இழுத்தா இது மேலே தான் சார் வரணும். ஸோ லாஜிக்கல் திங்கிங் ஏஏ டென்ஷன் ஆக்சிலரேஷன் மேலே தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி, டென்ஷன் ஆக்சிலரேஷன் கீழே ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. கிளியர்? ஆஹா, எதுவும் தப்பில்லையே. டி ஓகே, எஸ் தப்பு இல்லை, கரெக்டு தான். ஸோ இங்கே டேரக்டாக ஸ்டெப் எழுதிடுவோமா? டி 4 180, டி ஆக்சிலரேஷன் 4 180 மைனஸ் 1 ப்ளஸ் 3t ஆக்சிலரேஷன் மேலே 3t ஆக்சிலரேஷன் மேலே cos 0 1. பார்த்தீங்களா, போன தடவை ஒரு ஸ்டெப் இன்னும் குறைச்சிட்டோம். ஸோ -4 இஸ் ஈக்குவல் டு டீயை கேன்சல் பண்ணிடலாம், டீயை காமன் அடுத்த 0 சைடு போயிடும், விச் இஸ் ஈக்குவல் டு 3a சாரி ப்ளஸ் 3a இஸ் ஈக்குவல் டு 0, a இஸ் ஈக்குவல் டு 4 அந்த சைடு எடுத்துகிட்டு போங்க, 3a கீழே கொண்டு வாங்க, 4/3 விச் இஸ் ஈக்குவல் டு 1.33 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஒன்லி 3 ஸ்டெப்ஸ். இதுவுமே நான் வாண்டடாக எழுதுனது 2 ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வரலாம் சார். 30 செகண்ட்ஸ் ஆகிருக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா, அவ்வளோதான். தென் சச் அ ஒண்டர்ஃபுல் ப்ராப்ளம். ஜேஇ அட்வான்ஸ் ப்ராக்டிஸ்ன்னு கூட சொல்லலாம். நல்லா காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இதில் புள்ளியும் மூவ் ஆகுது, பிளாக்கும் மூவ் ஆகுறாங்க. ஸோ மிக்ஸ்டு கான்செப்ட் இந்த சென்ஸ் 2 ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சாரி, சமேஷனுக்கு வெக்டர் போடக்கூடாது, பெரிய க்ரைமு. ஏ வெக்டர் டாட் டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஆக்சிலரேஷன் ஆஃப் த புள்ளி இஸ் ஈக்குவல் டு ஏஏ பிளஸ் ஏபி பை 2. சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணலாம். பட் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் பாருங்க, அது பயங்கர ஹாப்பியாக இருக்கும். உண்மை ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி இருக்கும். எந்த ஒரு ஃப்ளாவும் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக ஒர்க் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ ரெட் கலர் எழுதியிருக்கிறது எல்லாமே கிவன். இந்த ரோப்பையும் ஆக்சுவலாக 2 ரோப்பையும் இப்படி பிடிச்சி மேலே இழுக்கிறேன், ஸோ என்டையர் சிஸ்டமும் மேலே தான் போகும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் இதில் அந்த வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன் பாருங்க. இது ஏ பாயிண்ட்னா இங்கே வரைக்கும் ஒன்று தான். கொஞ்சம் நல்ல ஃபீல்காக நான் பக்கத்தில் எழுதிக்கிறேன், வேற ஒன்றுமே இல்லை. அங்கே 1 மீட்டர் பர் செகண்ட், இங்கே 1 மீட்டர் பர் செகண்ட். புள்ளி மேலே இந்த சிஸ்டம் மேலே தான் போயிட்டு இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்சிலரேஷன் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் பர் செகண்ட். தென் திஸ் இஸ் அனதர் வேரியபிள். ஸோ என்ன எடுத்துக்கலாம்? ஏபின்னு இருக்கா, இது A1 நானாக நேம் வைக்கிறேன். இட்ஸ் மை அசம்ஷன், அது பேர் A1 நான் வைக்கிறேன். அண்டு இது கண்டிப்பாக வேற, இங்கே புள்ளி இருக்கிறதுனால இந்த புள்ளி இப்போ மேலே தான் போகுது. லெட் இமேஜின், ஆமாம் தானே, என்டையர் சிஸ்டமும் மேலே தான் போகும், இதுவும் மேலே தான் போயிட்டு இருக்கு, புள்ளியும் மேலே தான் போகுது. ஓகே, அப்போ இதுவும் வேற ஆக்சிலரேஷன் A1 A2 A3. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பிளாக் சேமாக தான் மேலே போகுது. ஸோ இதுவும் A3 தான். சூப்பர்ல. த ஆக்சிலரேஷன் ஆஃப் D இஸ் நத்திங் பட் A3. இந்த 2 ரோப்பும் எவ்வளோ ஆக்சிலரேஷனில் மேலே போகுதோ அதே ஆக்சிலரேஷன் தான் இவங்க போகிறாங்க.
இது A3னா இதெல்லாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்தது. அந்த பிலாம் உங்களை செம்ம பார்க்க அப்படி ஜெய்ஜாண்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்தது. ஆக்சுவலாக அது இட் டசன்ட் மீன் எனிதிங். ஸோ இது ஒரு A3. ஹாப்பி? எஸ். And what about the acceleration of this pulley? It's nothing but AA is equal to 2 meter per second square. Clear? So first நமக்கு இங்கே ஒரு டேட்டா இருக்கு. Why? Because இந்த எல்லா புள்ளியிலுமே unknown. A1 unknown, A3 unknown, A2 unknown, we cannot find. இதில் A மட்டும்தான் தெரியும் 2 meter per second. A2 unknown, A3 இங்கேயும் ஒன்றும் சால்வ் பண்ண முடியாது. பட் இப்படியே சர்ச் பண்ணிட்டு இங்கே வரேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் எப்படி டேரெக்டாக அங்கே போகிறீங்க, நான் இங்கே ஒர்க் பண்ணால் அங்கே ஒர்க் பண்ண வேரியபிள் ஒரு ஈக்குவேஷனுக்குள்ள எப்படி 2 வேரியபிள் இருக்கும். பட் இங்கே ஒரு ஈக்குவேஷனுக்குள்ள 2 known வேரியபிள், ஒரு unknown வேரியபிள் தான். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் புள்ளி. ஸோ ரொம்ப கிளியராக ஒர்க் பண்ணலாம். எப்பயுமே நம்ம கிளாஸில் டீச் பண்ணும்போது இப்படி பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் இருக்கும், எல்லா மாடல்லையும் இப்படி தான் சார் இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் அதை திருப்பி பார்க்கும்போது நமக்கு ப்ராக்டிஸ் வேணும். ஸோ அதை தனியாக நான் காமிக்கிறேன், இந்த பாட்டை நான் தனியாக காமிக்கிறேன். ஸோ புள்ளி கிளியர் இது இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். இப்போ புள்ளி மேலே தான் போகுது, இந்த 2 பேரும் மேலே தான் போக போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒர்க் நல்லா யோசிச்சு பார்த்தா தான் அது ஒரு குட் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்டோட வெலாசிட்டி என்ன, சாரி ஆக்சிலரேஷன் என்ன, 1 meter per second square. அண்ட் இந்த பிளாக்கோட ஆக்சிலரேஷன், தட் இஸ் புள்ளி ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்க. புள்ளி எவ்வளோ ஆக்சிலரேஷனில் போதோ அதே ஆக்சிலரேஷன் தான் பிளாக் போகும். ஸோ அதோட என்ன கொடுத்துருக்காங்க, 1 meter per second square கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபீல்காக தனியாக போட்டுட்ருக்கேன், இங்கே கூட ஒர்க் பண்ணலாம். அண்ட் திஸ் பாயிண்ட் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட், திஸ் A1 ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட், ரைட்? ஸோ என்டையர் சிஸ்டம் மேலே தான் போகிறாங்க. 1 meter per second இந்த பாயிண்ட் மேலே தான் போகிறாங்க, A1 மேலே தான் போகிறாங்க, புள்ளி மேலே தான் போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் AP, ஒரு ஃபீல்காக எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் AB எடுத்துக்கலாம். வாட் இஸ் த ஃபார்முலா ஹியர்? AP இஸ் ஈக்குவல் டு, இந்த பாயிண்ட்டுக்கு நேம் ABன்னு வச்சுருக்கோம் பக்கா. அண்டு இந்த பாயிண்ட்டுக்கு A1ன்னு வச்சுருக்கோம், அது A1 போடலாம் பை 2. வெரி கிளியர், எங்கேயுமே ஒரு சின்ன ஃப்ளா இல்லை. ஏபியோட வெலாசிட்டி சாரி ஆக்சிலரேஷன் என்ன, 1 meter per second square. மேலே தான் போகிறாங்க, பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவாக தான் எடுக்க போகிறேன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேலே போகிறத நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன், அதனால் நான் பாசிட்டிவ் சைன் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏபி மேலே தான் போகிறாங்க, ஸோ ப்ளஸ் அதோட ஆக்சிலரேஷன் 1 meter per second square ப்ளஸ் A1 நான் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த யூனிட்லாம் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ஈஸியாக தெரியும். பை 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 ப்ளஸ் A1. ஸோ A1ஓட ஆன்சர் 1 meter per second square பக்கா. எனக்கு ஆன்சர் பாசிட்டிவில் வந்திருக்கு, ஸோ நான் கண்டிப்பாக போட்டது கரெக்டு. ஸோ இது எல்லாமே எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ இதோடது கண்டுபிடிச்சாச்சு, A1ங்கிற பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அதை நான் ரெட் கலரில் இங்கே தனியாக எழுதுறேன். A1ஓடது கண்டுபிடிச்சிட்டேன். இதை எரேஸ் பண்ணிடவா? எஸ், இதை எரேஸ் பண்ணிடுறேன். இப்போது அதோடது 1 meter per second square. கிளியர். அடுத்த பாட்டுக்கு வருவோம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ இந்த புள்ளிக்கு வருவோம். எனக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்கும், அதை வச்சு தான் நான் ஒர்க் பண்ணணும். புள்ளி மேலே போகுது, ஸோ ஒரு குட் ஃபீலுக்கு வேணால் தனியாக எழுதவா? ஐ எம் டாக்கிங் அபவுட் திஸ் A2. இங்கே இருக்கிற இந்த பாயிண்டோடது 1 meter per second square. யூ கேன் ஃபிக்ஸ் இட் as a பாயிண்ட், செம்ம ஈஸியாக இருக்கும். அண்ட் A3 மேலே தான் போகிறாங்க. ஸோ ஒரு ஈக்குவேஷனுக்குள்ளே 2 வேரியபிள் வர போகிறாங்க. நமக்கு ஆன்சர் அப்போ கிடைக்காது. வி ஹாவ் டு ஹோல்ட் த ஈக்குவேஷன். அகைன் ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதை 2ஐயும் கம்பைன் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ எல்லாமே மேலே தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் புள்ளி, ரைட்? ஆக்சிலரேஷன் ஆஃப் த புள்ளி. ஸோ வேணா ஒரு ஈக்குவேஷன் மறுபடியும் எழுதுறேன் பாருங்களேன். ஃபார்முலா ஏபி, இவங்களோட வேல்யூ A2, மேலே போகிறாங்க ப்ளஸ், இவங்களும் மேலே தான் போகிறாங்க, ஸோ +1. இவங்களும் மேலே தான் போகிறாங்க, அதோட வேரியபிள் எனக்கு தெரியாது, ப்ளஸ் A3. இந்த ப்ளஸ் ஃபார்முலா ப்ளஸ், இங்கே போடுற ப்ளஸ் டைரக்ஷன் ப்ளஸ். கிளியர் கிளியர், கண்டிப்பாக டவுட்டே வரக்கூடாது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2A2 இஸ் ஈக்குவல் டு 1 + A3. இது ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் இல்லைல்ல, அதனால் 1 இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். -1 இஸ் ஈக்குவல் டு -2A2 + A3. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுப்போம். வெரி கிளியர், -1 -A2 பக்கா. ஸோ அகைன் இது எவ்வளோ நாள் சால்வ் பண்ணாலும் நம்மளால முடியாது, பிகாஸ் ஒரு ஈக்குவேஷனுக்குள்ள 2 வேரியபிள் இருக்காங்க. டு சால்வ் த ஈக்குவேஷன் ஐ நீட் ஒன் மோர் ஈக்குவேஷன் வித் சேம் வேரியபிள். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு வருவோம். இந்த பெரிய பிளாக் A2 A3 டேரெக்டாக ஆன்சர் எழுதிடலாமா? இப்போ நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்கல்ல. ஸோ டேரெக்டாக ஆன்சர் எழுதுவோம். புள்ளி மேலே போகிறாங்க, தட் இஸ் A புள்ளி.
இந்த A2 பாயிண்ட் A3 பாயிண்ட் மேலே தான் போகிறாங்க. ஸோ A2 ப்ளஸ் A3 டைரக்ஷன் ப்ளஸ் வெரி கிளியர் டைரக்ஷன் ப்ளஸ் A புள்ளி வெரி ஈஸி நோ எஸ். ஸோ வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் த புள்ளி கொடுத்துருக்காங்க 2. A2 தெரியுமா? தெரியாது. A2 தெரியாது. A3 தெரியுமா? அதுவும் தெரியாது. by 2. So 4 is equal to A2 plus A3. Equation number 2. I got one more equation with the same two variables A2, A3. கண்டிப்பா இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒரு -2 A2 இருக்காங்க, இங்கே வெறும் A2 இருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதவா? இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பை 2. ஓகே. ஸோ 4 into 2 8. 2A2 very clear. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் ப்ளஸ் 2A3 ஹாப்பி. the same equation 2 ஆல்டர் பண்ணிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு. ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் கலர் மாற்றிக்கிறேன். 7 is equal to plus minus cancel 2A3 plus 3A3 2A3 plus 1A3 3A3. So the acceleration of A3 is 7/3 meter per second square. யாரோட acceleration? இந்த D ஓட acceleration நாம கண்டுபிடிச்சிட்டோம். D ஓடது, that is AD. A3 எவ்வளோ acceleration போறாங்களோ அந்த பிளாக்கும் அதானே போகும். ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. 7/3 meter per second square. இன்னும் ஒரு வேரியபிள் இருக்கு, A2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ யூ காட் A3 ரைட். எதில் வேணா சப்ஸ்டிட் பண்ணலாம், நமக்கு ஈஸியாக இருக்கிறது இந்த ஈக்குவேஷன் தானே. இங்கே போயிடுவோமா? எஸ். Okay. So 4 is equal to 7/3 plus A3. Clear? So left side எடுத்துட்டா என்ன ஆகும்? 4 minus 7 sorry by 3 is equal to, I think I made a mistake. We have to find A2. Extremely sorry. Human error. நான் தான் the human. Yes. So 4. Oh, sorry. 4 is equal to A2 I have to find plus A3. ரொம்ப பெரிய பிசிக்ஸ் தப்பு இல்லை, ஜஸ்ட் அ மேத் எரர். சப்ஸ்டியூஷன்லாம் தப்பு பண்ணிட்டேன். 4 minus 7/3 is equal to A2. 12 minus 7, 5/3 is equal to A2. That is 5/3 meter per second square. என்னோட அசம்ஷன் எல்லாமே கரெக்டு, பிகாஸ் A2 பாசிட்டிவ், A3 பாசிட்டிவ் அண்ட் A1 கிவன்ல கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த புள்ளியோட வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் என்ன? 5/3 meters per second square. அண்ட் A3யோடது என்ன? இதோடது என்ன? 7/3 meters. கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக இந்த மாடல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. இப்போ நானாக ஒரு சம் கொடுக்குறேன், அதில் எதுவுமே கொடுக்கல, எந்த ஒரு வேல்யூமே இல்லைனாலும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, எஸ். இப்போ இந்த சிஸ்டம்ல நான் இன்னும் கூட கொஞ்சம் செம காம்ப்ளெக்ஸா இல்லை. இப்போ எது கீழே எது மேல புள்ளி ஆக்சிலரேஷன் எதுவுமே இல்லை, இதெல்லாம் மாசஸ். 4 2 3 எல்லாமே மாசஸ். அப்போ இதுக்கு நம்ம தனியா இன்னொரு ஃபார்முலா போகணும். ஸோ அதுவும் கான்செப்ட் வைஸ் ஷார்ட்கட் இருக்கு. ஸோ சீரீஸ் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாடல் முடிச்சிட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம சமேஷன் A.T தனியா போட்டோம் கரெக்டா, ஃபர்ஸ்ட் 2 3 ப்ராப்ளம்ஸ் அப்படி போட்டோம். அப்புறமே வெலாசிட்டி நான் இனிஷியல் ஃப்ரேம் இனிஷியல் ஃப்ரேமும் மிக்ஸ் பண்ணி போட்டோம், லாஸ்ட் சம் மிக்ஸ் பண்ணி போட்டது. கிளியரா? இப்போ இந்த கான்செப்ட் இன்னும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதையும் நீங்கள் சீரீஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா புள்ளி பற்றின உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் புரிஞ்சிருந்தா. சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.